நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பால் ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா, பொரியல் காரப்பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு காஃபி டீ வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரி தாளிக்கிறதுக்கு எப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணுங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கடையில் வாங்குகிற பொரி கொண்டு நவுத்திருக்கும், இல்லைன்னா வதன்னு இருக்கும், வீட்டில் பழைய பொரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரியை வறுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பொரியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த ஒரு கப் எடுத்துருக்கேன், ஒரு பேக்கெட் பொரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவில் வச்சு நம்ம வறுக்கணும். பாருங்கள், பொரி போட்டது அடுப்பையை கம்மி பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கணும். ஸ்லோவில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வறுக்கணும். வறுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நமக்கு பொரி மொறுமொறுன்னு இருக்கணும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இது 1 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்படி எடுத்து நம்ம அமுத்தினோம்னா பாருங்கள், மொறுமொறுன்னு சத்தம் வரணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு முருகிடுச்சு, போதும். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இனி பொரி தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதங்கணும், ப்ரௌன் கலர் ஆகணும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. இப்போ அது கூட ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நடக்கலை, இந்த 2ஐயுமே நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா நம்ம 1 நிமிஷம் வறுத்தோம்னா பொட்டுக்கல்லையும் நடக்கலை பருப்பும் நல்லா ஒரு மொறுமொறுப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், நடக்கலை பருப்பும் பொட்டுக்கடலையும் நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நாம் இது கூட மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இவ்வளோதாங்க. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிருக்குறோம். இப்போ இதை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பொரி, அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். பொரியை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த காரப்பொரி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு இதில் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஐட்டம் எல்லாமே இதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது 1 வாரம் 10 நாள் ஆனாலும் வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியவே இருந்தாலும் 1 வாரம் 10 நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அழகாக இந்த மழை காலத்துக்கு நம்ம சூடாக காஃபியோ டீயோ போட்டு நல்லா ஸ்பைஸியாக இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கும் இது மாதிரி நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.